friends, welcome back to my channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பானிபூரிக்கு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கொஞ்சம் 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் புளி எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து புதினா இலை எடுத்துக்கிறோம் கொஞ்சம். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸியில் போட்டுக்கலாம். இப்போ அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அரைச்சிக்கலாம். ஸோ லைட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். திருப்பியும் அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு வர மாதிரி நம்ம நல்லா அரைச்சிக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வடிகட்டிடலாம். ஸோ அப்படி வடிகட்டினா நம்மளுக்கு வந்து பானிபூரிக்கான ரசம் ரெடி ஆயிரும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிட்டீங்களோ அவ்வளோ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பானிபூரிக்காக உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த உருளைக்கிழங்குடைய தோலெல்லாம் உரிச்சிக்கலாம். ஸோ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் தோல் உரித்து இப்போ மசிச்சு வைக்க போகிறோம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாம். இந்த குண்டாவை காமிக்காத. கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆனியனை வந்து நல்லா பொடிசாக வெட்டி நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி ஒரு தக்காளியை பொடிசாக நறுக்கி அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். இது வந்து வீட்டு மிளகாத்தூள். இதை வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இது. திரும்பியும் வந்து நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். திரும்பியும் அதை வந்து வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை மூடி எடுத்து வச்சிடலாம். இதில் அப்படியே கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வானொலி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பானிபூரியோடைய பொரிக்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம பானிபூரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பானிபூரி ஷேப்க்கு வந்தோடனே நம்ம அதை எடுத்துடலாம். ஸோ எல்லா பானிபூரியும் பொரிச்சாச்சு. அடுத்து வந்து இதில் நம்ம ஓட்டை போட்டுடலாம். ஸோ வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஓட்டை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்கு உள்ளே வச்சிடலாம். ஸோ உருளைக்கிழங்கு வச்சாச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ரசத்தை ஊற்றிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பானிபூரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in next video.